பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 124 அதிகாரம் 8 வசனம். சங்கீதம் 124 அதிகாரம் 8 வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவதுண்டு. ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே பலவிதமான காரியங்களை நாம் செய்கிறோம். இன்றைக்கு பல மனிதர்கள் தங்களுடைய இல்லங்களிலே கர்த்தருடைய நாமத்தை வைப்பவர்களாய் இருப்பார்கள். இன்னும் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை கொண்டே ஜெபிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய நாமமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறதாய் இருக்கிறது. இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக காணப்படுவார். வேதத்திலே கர்த்தருடைய நாமமானது எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10 வசனத்திலே, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாதுகாப்பை கொடுக்கிறதாய் இருக்கிறது. இந்த உலக சூழ்நிலைகளிலே பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. எங்கு நாம் கடந்து சென்றாலும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதை இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடிகிறது. முதலாவதாக கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்பதாக. இந்த காலவேளையிலே பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டுமென்றால் கர்த்தருடைய நாமத்தை நாடுகிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாய் பாதுகாப்பை தருகிற தேவனாக காணப்படுவார். இரண்டாவதாக கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு 5 அதிகாரம் 14 வசனத்திலே, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக கர்த்தருடைய நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, யாருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது வியாதிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நோய்கள் காணப்படலாம், வியாதிகள் காணப்படலாம். யார் என்னை குணப்படுத்த முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பவர்களாய் இருக்கலாம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமமானது சுகத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது.
இன்றைக்கு தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்கும்போது அவர் நம்மை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன் என்பதாக. இந்த நாளிலே குணமாக்குகிற தேவனாக, சுகமளிக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமமானது இரண்டாவதாக சுகமளிக்கிறதாய் இருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக தாவீதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பெலிஸ்தியனை எதிர்கொள்ளும் போது ஒரு வார்த்தையை இங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, அது நிமித்தமாய் தாவீது அங்கே ஜெயம் எடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக கர்த்தருடைய நாமமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது, வெற்றியை கொடுக்கிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு பல நேரங்களிலே தோல்வியை சந்திக்கிறவராய் காணப்படுகிறோம். அது நிமித்தமாய் சோர்ந்து போனவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் ஜெயத்தை கொடுக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுவார். நான்காவதாக கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நான்காவதாக கர்த்தருடைய நாமம் சகாயத்தை கொடுக்கிறது, கர்த்தருடைய நாமம் உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இந்த நாளிலே ஒவ்வொரு மனிதர்களும் உதவிக்காக மனிதர்களை நாடுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் பல நேரங்களிலே உதவிகள் கிடைப்பதில்லை, சகாயம் கிடைப்பதில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகாயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதென்றால் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் இருக்கும் போது. இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் வல்லமையுள்ள நாமமாய் இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் முதலாவதாக நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, இரண்டாவதாக கர்த்தருடைய நாமம் சுகத்தை கொடுக்கிறது, மூன்றாவதாக கர்த்தருடைய நாமம் ஜெயத்தை கொடுக்கிறது, நான்காவதாக கர்த்தருடைய நாமம் சகாயத்தை நமக்கு தருகிறது. இந்த நாளிலே இவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தினாலே பாதுகாப்பை, சுகத்தை, ஜெயத்தை, சகாயத்தை பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தருவீராக. நீர் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் போது சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.